பெட்ரோல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 103 ரூபா ஆயிருச்சு. பக்கத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 113 தாண்டி போயிட்டு இருக்கு. அந்தமான்ல 85 ரூபாய் ஆயிருச்சு. நமக்கு வர டவுட் என்னன்னா, ஒரே நேஷன் ஒரே குரூட் ஆயில், அப்புறம் இந்த ஸ்டேட் பிரைஸ் ஏன் டிஃபர் ஆகுது? இப்போ விலை ஏற்றம் ஆயிருக்கு, விலை மாற்றம் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விலை மாற்றம் ஆகுது. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விலை ஏற்றத்திற்கான காரணத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விலை மாறுபடுதுல, விலை ஏற்றத்திற்கான காரணமும் விலை மாற்றத்திற்கான காரணத்தையும் தான் வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்துக்கு காரணம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்னா ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். இப்போ ஏப்ரல் 23 எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் சொல்லிடுவாங்க. இப்போ தூக்கத்தில் கூட நிறைய பேர் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் புலம்பிட்டு இருந்தாங்க. மக்கள் அந்த அளவு அப்டேட் ஆயிருக்காங்க. இப்போ தண்ணி கம்பெனில வருஷக்கணக்கில் 10 ரூபா கேன் 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ போய் கேட்டால் 15 ரூபா ஆக்கிட்டான். ஏன் 5 ரூபா இன்க்ரீஸ் ஆகினா ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான். வாரம் நடக்கிற இடத்துல கூட இப்படி இன்க்ரீஸ் பண்ணலையாடா? அதனால விலை ஏற்ற நிறையா ப்ராடக்ட்டுக்கு விலை ஏறிடுச்சு. பர்டிகுலர்லி நமக்கு பெட்ரோல் டீசலோட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பிளாக் பண்ணனால தான். நமக்கு சப்ளை குறைஞ்சதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே சப்ளை குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்திற்கான காரணம் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் தான். ஆனால் விலை மாற்றத்திற்கு ஒரு 3 முக்கிய காரணம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விலை மாறுபடுதுல, அதுக்கு வந்து ஒரு முக்கியமான 3 காரணம் இருக்கு. அந்த 3 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட் வேல்யூ ஆர்டர் டேக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அல்லது ஃப்ரைட் சார்ஜ்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் கமிஷன், வேட் வேல்யூ ஆர்டர் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவோம். இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. அதனால ஒவ்வொரு ஸ்டேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வருவாய்க்கு தகுந்த மாதிரி வேல்யூ ஆர்டர் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி இல்லை சேல்ஸ் வரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 to 35% வைப்பாங்க. சில ஸ்டேட்டில் வந்து ரூபாய் லிட்டருக்கு இவ்வளோ ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் வந்து 110 தாண்டி போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே வந்து வேல்யூ ஆர்டர் டேக்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறாங்க. அதனால அவங்க 110 தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 103 ரூபா இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 103 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆர்டர் டேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 24 ரூபா கிட்ட வரும். ஸோ வேல்யூ ஆர்டர் டேக்ஸை குறைச்சாதான் பெட்ரோல் பிரைஸ் குறையும். இப்போ பெட்ரோல் பிரைஸை குறைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா பெட்ரோல் பிரைஸ் குறைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அல்லது ஃப்ரைட் சார்ஜஸ் சொல்லுவோம். அதாவது இந்த ஃபியூல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்களா, அதுக்காகக்கூடிய செலவு. ஆயில் ரிஃபைனரிஸ், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அப்புறம் துறைமுகம் பக்கத்தில் இருக்கிற பகுதி, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும். அங்கே பிரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குல்ல, அங்கே வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் 103 ரூபா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட ₹1 2 ரூபா அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் சிட்டியில் உள்ள பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன், டீலர்ஷிப் கமிஷன் சொல்லுவோம். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் நகராட்சி வரிகள், லோக்கல் பாடி டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்குமே இந்த பெட்ரோல் விலை மாற்றத்திற்கான ஒரு பங்கு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராடக்ட் வரின்னு ஒரு ₹20 போடுறாங்கன்னா, அது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அது சேம் தான். எல்லா ஸ்டேட்டுக்குமே சேமாக தான் இருக்கும். இந்த விலை மாற்றத்திற்கு காரணம் வந்து அந்தந்த மாநிலத்தோட வரி விதிப்பு முறை தான் முக்கிய காரணம். சுருக்கமாக சொன்னோம்னா, பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் பண்றதுல மத்திய அரசை விட மாநில அரசுகளின் வரி விதிப்பு கொள்கையை தான் விலை ஏற்ற இறக்கத்துக்கு 90% காரணமா இருக்கு. இப்போ வந்து நம்ம மாநில அரசு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேல்யூ ஆர்டர் டேக்ஸை குறைச்சாங்கன்னா பெட்ரோல் டீசல் விட குறையும். பெட்ரோல் விலை ஏற்றத்தின் காரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட அவங்க கான்வாயோட வெஹிக்கிளை குறைச்சிட்டாங்க. 10 கார் போகிற இடத்துல 5 கார் தான் போகுது. இப்போ மகாராஷ்டிராவில் கூட ஒரு சிஎம் வந்து காரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பைக்கில் போகிறாரு. இந்த மாதிரிலாம் பெட்ரோல் வந்து ஃபியூல் வந்து சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, அவங்க பைக்கில் போகிறதுக்கு பதில் நடந்து போகலாம். காருக்கு பதில் பைக் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பெட்ரோல் தானே. நடந்து போனால் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும், வெல்த்தும் நல்லா இருக்கும்.